அனைவருக்கும் வணக்கம். ராசி சக்கரத்தில் 6வதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி. பொதுவாகவே நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா சலிப்பூட்டுற மாதிரி இருக்கும். ஐயோ அவங்ககிட்டயே போய் மாட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே கன்னி ராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, ரொம்ப புத்திசாலிங்க. ஏன்னா இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, அதனால் ரொம்ப புத்திசாலிங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னாலும் ரொம்ப நேரம் ஞாபகம் வச்சுருக்கக்கூடியவங்கள இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப சுதந்திரமானவங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சி செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏதாவது சின்னதாக ஒரு வேலையை அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அதில் உள்ள பல நுணுக்கங்களை ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க, செய்யும் வேலையை கூட கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவங்க. எந்த விஷயத்தையுமே முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பழங்கோளங்களில் ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. மற்றவங்க கிட்ட குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் தான் முடிவு எடுப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கன்னிராசி அன்பர்களே. சரி வாங்க, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுக்கு இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டா அல்லது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொல்கிற குணாதிசயங்களும் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. சரி வாங்க, நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு. கடந்த ஓராண்டு காலமாகவே மனக்குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இனி தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 1.5 ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 1.5 ஆண்டு அப்படிங்கிறதோட கடந்த 3 ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. முடிவு எடுக்க தெரியாமல் பல கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி வருகின்ற 2025லேருந்து நீங்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆண்டில் ராகு கேது பயிற்சியால் பணமழை கொட்ட போகுது அப்படின்னே சொல்லலாம். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அது என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். கடந்த 8 மாதங்களாக ராசியில் லக்னத்தில் கேது பயணிப்பதனால படாத கஷ்டம் பிரச்சனை அத்தனையும் கடந்த 8 மாதங்களாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த ராகு கேது உத்திரத்தை தாண்டி வெளியில் வரும்போது தான் உங்களுக்கு சாப விமர்சனம் உண்டாகும். அதே மாதிரி 2025 ராசியில் மற்றும் லக்னத்தில் கேது கிளம்பி விரயஸ்தானத்தில் போவதனால அமோகமான மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்க அப்படின்னே கூட சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய தவறுகளை கண்டுபிடிச்சு நீங்கள் திருத்திருப்பீங்க. இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்கலாம். ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதிரிகள் மற்றும் மூத்தவர்களுடைய தொல்லையால் சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் உங்களுக்கு இதனா வரைக்கும் இருந்திருக்கும். பொதுவாக நம்ம கடந்த 8 மாதங்களாக நிறைய விஷயங்களில் தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். இது உண்மையா இல்லையா கன்னிராசி அன்பர்களே, மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கவங்க தற்கொலை
செஞ்சுருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கும். அதே மாதிரி கேது ராகு பெயர்ச்சி அடைகிறதுனால விரக்தியிலிருந்து வெளிவர இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நினைத்த காரியம் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த ஆண்டில் நிறைவேற இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இந்த 2025 நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல நாள் கனவு இந்த ஆண்டில் நிறைவேற இருக்குது. குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் கலவரங்கள் எல்லாத்தையுமே கடந்த 2 ஆண்டு காலமாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும். காதல் வாழ்க்கை அமோகமாக இருக்க போகுது. வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமையும். அதே மாதிரி சனியோட மாற்றம் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளிவர முடியும். வெளி நபர்கள் மட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் விடாமல் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வெளி நபர்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது. வியாபாரம் தொழிலெல்லாம் புதிதாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இருக்கிற வேலையே வேண்டாம், சொந்தமாக தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு வரும். வேலை ஒப்பந்தமும் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கன்னிராசியில் உள்ள பெண்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க. தொட்டது அனைத்தும் துலங்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்தில் முக்கிய மாற்றங்களை இந்த ஆண்டில் நீங்கள் சந்திக்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். கன்சல்டிங் துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. யாரை நம்பியும் எந்த வேலையுமே நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் செய்து முடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். வேலையிலையும் பொருளாதாரத்திலையும் இது போன்ற விஷயங்களில் எப்பவுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளிவர முடியும். குருவோட பார்வையும் ராசி லக்னத்தில் இருந்து 2ஆம் இடம் என்று தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் துலாமில் விழுவதால் காசு பணத்துக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. பணவரத்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மக்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய வேலையிலையும் உங்களுடைய வியாபாரத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. யாராவது சின்ன சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணி உங்களுடைய வியாபாரத்திலையும் வேலையிலையும் சின்ன சின்ன மாற்றங்களை உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்க, தொழிலில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரணருண ரோகம் சத்ருஸ்தானத்தை என்று சொல்லக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா கேது ராகு இவங்கெல்லாம் இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால இனி உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்காது அப்படின்னே கூட சொல்லலாம். கெடு கிரகங்களாக மறைவு இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றம், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள். எந்த சண்டை வந்தாலும் கூட அதை போய் முன்னாடி நின்று தீர்க்கக்கூடியவங்களாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த ஆண்டில் செயல்படுவாங்க. பல வெற்றிகளையும் பல சாதனைகளையும் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். படிப்பில் உத்தியோகத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய குடும்பத்திலையும் கூட நல்ல ஒரு கௌரவம் அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வங்கியில் பணிபுரிவதற்கான ஒரு சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் அமையும். அதனால் நல்ல ஒரு அரசாங்க வேலையை ஒரு சிலருக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. பிளான் செய்து எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு சாதனை
படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் இந்த ஆண்டில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உத்திர நட்சத்திரக்காரங்க பலவிதமான கஷ்டங்கள்ல இருந்து நீங்கள் வெளிவருவீங்க. இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம். உங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனையோ அல்லது நண்பர்கள் சம்பந்தமான பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் யாராவது பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. விரயஸ்தானத்தில் போய் 12ஆம் இடத்துல உட்காருவதனால உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் நடைபெறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா காரியங்களுமே நல்லதே நடக்கும் அப்படின்னாலும் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு முடியும் அப்படின்னா ஒரு முறை திருப்பதி சென்று வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி முடியாதவங்களுக்கு பச்சரிசி தானமாக செய்து வர்றதுனால நிறைய நன்மைகள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.